ஜமா பாரியோடைய 2வது படம் அன்பே டயனா. தமிழில் எனக்கு ரொம்ப பிடித்த எழுதி இயக்கி நடிக்கிற ஒருத்தரில் பாரி ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நினைக்கிறேன். ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பாரி ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஜமால் ரொம்ப சீரியஸாக பண்ணியிருந்தார். இதில் படம் தொடர்ந்துலேருந்து சிரிக்க வச்சுட்டே இருந்தார். அது கடைசி 20 நிமிஷம் எனக்கு தமிழ் சினிமாவுடைய பெஸ்ட் ஒரு 20 நிமிஷம் இந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். சிரிக்கவும் செய்து யோசிக்கவும் செய்கிறோம், நெகிழவும் செய்கிறோம். அண்ட் அதில் ஒரு இந்த மாவு காட்சி அதை சொல்லாமான்னு தெரில. ஆனால் படத்தில் சொல்லல. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஜாதிக்காரன் இல்லைன்னா மாவு கரையை வச்சிருக்க முடியாதுடா, பொழைச்சிருக்கவே முடியாது அப்படின்னு பாரி ஒரு டைலாக் சொல்லுவார். அம்மா மாவு வாங்கினா யார் நம்ம ஜாதிக்காரன் இல்லைன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக அந்த ஒன்று போது இந்த படம் என்னன்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் தமிழ் சினிமாவில் இந்த அப்பா மகன் உறவை வச்சு நிறைய வந்திருக்கு. பட் இப்படி ஒரு அப்பா மகன் நான் வந்து லைக் வெரி எமோஷ்னல். எங்கே சேத்தன் சார்னு தெரியல. சேத்தன் சாரோடைய ரசிகன் நான் விடுதலையில், ஜமால. ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த 2 படத்தையும் தாண்டி இருந்துச்சு. சேத்தன் முதல்ல எனக்கு பயங்கரமாக சிரிக்க வச்சார், நெகிழ வச்சார். அவர் அப்பா அப்பாவின் உறவு அப்படி இருக்குன்னா அந்த பக்கத்தில் ஒரு கணவன் மனைவி உறவு வந்து சேத்தன் சாருக்கும் ரோஜா மேமுக்கும். ஸோ எல்லா கேரக்டர்ஸும் ஆக்சுவலாக நம்ம முழுக்க பெங்களூர் ஸ்லாங்க பேசி தொடங்கினதுலேருந்து கடைசி வரைக்கும் நான் அப்படியே விட்டுருவாரோன்னு நினச்சேன். அந்த கேரக்டருக்கு ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்து ஸோ மொழி தாண்டி, மதம் தாண்டி, இனம் தாண்டி, ஜாதி தாண்டி மகத்தானது காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சிந்திக்க வச்ச ஒரு படம் தான் அன்பே டயனா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பிடிச்ச பாரியினுடைய வணிக ரீதியான வெற்றி இந்த படத்துலேருந்து தொடங்கணும் நான் ரொம்ப நம்புகிறேன். வாழ்த்துக்கள்.